இந்த வீட்டுல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேக் மெழுகுவர்த்தி ஒளிர்ந்தது. குழந்தை கை தட்டினா. ஆனா மேசைக்கு கீழ ஒரு குட்டி நாய் நடுங்கிக்கிட்டு இருந்தது. அது பார்ட்டிக்கு வரல. அதுக்கு கவனம் வேணும்னு இல்ல. தரையில விழுந்த ஒரு சின்ன கேக்கு துண்டு தான் அதோட உலகம். மெதுவா முன்னாடி வந்தது. பசியும் பயமும் கண்ணுல கலந்திருந்தது. அப்போ ஒரு சத்தம். ஏய்! அப்பா திரும்பினார். கோபம் முகத்துல, கையில செருப்பு, மேல தூக்கப்பட்டது. நாய் ஓடல, அழல, கண்ண மூடிச்சு, அமைதியா நின்னுது. ஏன்னா இதுக்கு இது புதுசல்ல. அந்த நிமிஷம் வீடு முழுக்க அமைதி. அப்போ ஒரு சின்ன கை அப்பாவின் கால பிடிச்சது. அப்பா, அது பசிக்குதுன்னு குழந்தை சொன்னா. அப்பா கீழ பார்த்தார். கேக், நாய், தன் மகள். மெதுவா கை இறங்கியது. செருப்பு தரையில விழுந்தது. ஒரு புதிய கேக்கு துண்டை எடுத்து நாய்க்கு பக்கத்துல வைத்தார். நாய் உடனே சாப்பிடல. முதல்ல மேல பார்த்தது. இது உண்மையான்னு கேக்குறா மாதிரி. அந்த நாள் அந்த நாய் கேக்கு மட்டும் சாப்பிடல, கருணைய ருசிச்சுது. சில நேரம் ஒரு சின்ன பசிதான் ஒரு பெரிய மனிதத்தன்மைய வெளிய கொண்டு வருது.